ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துறோம். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும் தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷால்லா நீங்க கொடுங்க. அவ்வளவு சில விஷயங்கள் விஜயமா இருக்கு. மார்க்கத்துல தீன்ல சில விஷயங்கள் விஜயமா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுதி அரேபியாவில் தான் பிறந்தாங்கிறது இஜ்மா. அந்த சவுதி அரேபியா இங்க அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அதுதாங்கிறது இஜ்மா. குரானுங்கிறது நம்ம எல்லாரும் வச்சிருக்கிற அந்த புக்கு தான் இஜ்மா. இப்போ ஹதீஸ் கிதாப் இருக்கு. புகாரின்னு ஒரு இமாம் வந்து எழுதுனா நீங்க வந்து பிரிண்டிங் பண்ணி வைக்கிறோம். புகாரி இமாம்னு வாழ்ந்தவர் நீ பாத்தியா? அவர் முஸ்லீம்னு உனக்கு தெரியுமா? அவர் யூதனா கூட இருக்கலாம்ல. நம்மளை ஏமாத்துறதுக்காக ஒரு யூதன் கூட புகாரிங்கிற பேர்ல ரசூல்லா சொன்னதுங்கிற பேர்ல போய் இட்டு கட்டிட்டு போலாம்ல. ஆனா உலகமே நம்புது அவர் உண்மையாளர்ன்ட்டு. அவர் ஒரு ஆளை நம்ப போய் தான் அந்த ஹதீஸு 7000 ஹதீஸு நிற்கிது. 7000 ஹதீஸுக்கும் அவர் ஒரு கடைசியாக அவர் அறிவிப்பாளர். என்னதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, அபு இப்னு அப்பாஸ் கேட்க, அவருடைய பையன்கிட்ட சொல்ல, அவருடைய பையன்கிட்ட சொல்ல, அவருடைய பையன்கிட்ட சொல்ல, 6வதா இவர் எழுதியிருப்பார். ஆனால் இந்த 6வது ஆளும் முக்கியமான ஆள். புரியுதா? ரசூல்லா சொன்னதா அபூபக்கர் சொன்னார், ஓகே, அது அதோட அவங்க 2 பேருக்குள்ளே இருந்த மேட்ரு. இன்னைக்கு எப்படி 2024 இருக்கிற எனக்கு வந்து அது வந்து சேர்ந்துச்சு. இந்த இமாம்கள் வந்து கிதாப் எழுதுனாங்க. இப்போ இந்த இடத்துல ஒருத்தன் வந்துட்டு நான்லாம் புகாரி இமாம் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா இவன் யாரு? சைத்தான். புரியுதா? இந்த ஹதீஸ் நான் ஏற்றுக்க மாட்டேன், அந்த ஹதீஸ் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இவரெல்லாம் நான் எல்லாம் எங்கேயா சொல்லியிருக்கேன் புகாரி இமாம் நம்ம சொல்லி குரான்ல இல்லை. ஆனால் இஜ்மா இருக்கு. புரியுதா? இப்போ இன்னைக்கு என்ன மாதம்? எவன் சொன்னான்? ரம்ஜான் மாதம் வானத்தில் பிரிண்ட் ஆகுதா? சந்திரனில் வந்து சீல் வருதா? ரம்ஜான் மாதத்தில் சூரியன் இங்கேருந்து இங்கே சுற்றுதா? எல்லாரும் சொல்கிறாங்க இது ரம்ஜான் மாதம். அது இஜ்மா. இந்த இடத்துல வந்து நீ ஃபித்வா இது அப்போ என்ன ஆயிரும்? அப்போ இந்த மாதம் ரம்ஜான் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நோன்பு வைக்கிறனால மாற்றி வைக்கணும்ல. எவ்வளோ பெரிய ஃபித்னா இது. இதுக்கு ஒரு ஜமாத் உருவாக்கணும், இதுக்கு ஒரு 1000 பேர் வருவான். புரியுதா? எப்பயுமே எந்த ஆங்கிளில் யோசிச்சாலும் 1000 பேர் வருவான். அதுக்கும் கிறுக்குத்தனமாக ஏதோ விளக்கம் கொடுக்கலாம். பாருங்கள், ரசூல்லா வந்து ரம்ஜான் மாதம் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைலத்துல் கதரில் பார்த்தீங்கன்னா அந்த மழை பெஞ்சுது, அது சேர் இருந்தது. ரம்ஜான் மாதத்தில் அந்த கடைசி 10 நாளில் மழை பெஞ்சா அதுதான் ரம்ஜான் மாதம் அப்படின்னு ஒரு ரீல் விட்டான்னு வச்சுக்கோ. இதுவும் கேட்கறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பான். அதை அழகாக ஒருத்தன் எடுத்து பேசுகிறான்னு வச்சுக்கோ. அதை நம்புறதுக்கு முட்டாள் இருப்பான். அப்படி தான் ஒவ்வொருத்தனா குரூப்பாக போய் இங்கே ஒரு தர்கா, அங்கே ஒரு தர்கா, இங்கே ஒரு ஜமாத், அங்கே ஒரு ஜமாத், இதெல்லாம் இஜ்மாலேருந்து உடச்சி போனது தான். அதனால் இஜ்மாவோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணும். எப்போவுமே இஜ்மாவுக்கு மாற்றமாக பேசணும்னா நீ யோசிக்கணும். நீ மாற்றமாக பேசினாலே நீயே ஒரு தப்பான ஆள். அதே தான் ஜக்காத்து. வருஷம் ஜக்காத்து கொடுக்கணுங்கிறது இஜ்மா. இதை வந்து யார் உடச்சா? நீங்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துன்னு அதோடைய அமைப்புன்னு சொல்லிட்டு அதோடைய அந்த நிறுவனராக இருக்கக்கூடிய பி ஜைனுல் ஆப்தீன் அவர் சொல்லிட்டே செய்கிறார். இதுக்கு முன்னாடி வரலாற்றில் யாரும் இதை செஞ்சதில்லை, ஆனால் எனக்கு வந்து இப்படி தான் தோணுதுங்கிறார். அப்போவே முடிவு பண்ணிங்கன்னா வழி கிடையாது. இவங்க எல்லாரும் ஜக்காத் அந்த காலத்தில் கொடுத்துருப்பாங்களே. புரியுதா? அதாவது புதுசாக நீ ஒரு பிரச்சனையை சந்திக்கிறேன்னா அதுக்கு வேணால் நீ உதாரணத்துக்கு கேமரா வந்து ஹலாலா ஹராமா, இதுக்கு வந்து முன்னோர்கள் வந்து தெரியாது. புரியுதா? இப்போ நம்மளாம் முடிவு எடுத்தாகணும். இப்போ இது வந்து இதில் இஜ்மா இருக்கான்லாம் பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு நீ தான் ஆய்வு பண்ணணும். ஆனால் ஜக்காத்துங்கிறது எல்லாரும் சம்மந்தப்பட்ட விஷயம், தொழுகைங்கிறது எல்லாரும் சம்மந்தப்பட்ட விஷயம். புரியுதா? அதே மாதிரி ஃபேமிலிங்கிறது இது எல்லாரும் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போது அந்த பொருட்கள் அதே மாதிரி ரசூலா சொல்கிறாங்க, அடையாளத்துக்கு வைக்கிறாங்க இல்லையா, அந்த கல் கூட வந்து நீங்கள் மாற்றக்கூடாது. ஏன்னா அது இஜ்மா, அதெல்லாம் இஜ்மா. பவுண்டரி மாற்றக்கூடாது. நீ இப்போ கிணறுக்கு பேர் மாற்றி வைக்கிறது, கிணறுக்கு வந்து ஆறுன்னு வைப்ப, ஆறுக்கு வந்து கடல்னு வைப்ப, இதெல்லாம் மக்கள் மத்தியில் வந்து ஃபஸ்ட்டாக உண்டாகும். மீனுக்கு கோழின்னு பேர் வைப்ப, கோழிக்கு மீனுன்னு பேர் வைப்ப, இதெல்லாம் வச்சா என்ன நடக்கும் நினச்சிப்பார். புரியுதா? அதனால் புதுசாக எந்த கிறுக்குத்தனமும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேட்டை பண்ணக்கூடாது. இப்படி பண்ணால் அது என்னது? ஃபசாது. அதிலே வந்து இப்போ இன்றைக்கி எடுத்துக்கோ. நீங்கள் என்ன ஆகி போச்சு? அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான்? ஆண்களை படைத்தும் பெண்களை படைத்தும். 3வது யாரையா படைச்சிருக்கானா? இப்போ 3வதாக ஒன்று 3ஆம் பாலினம் இருக்குன்ட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன மனிதர்கள் வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்து அரவாணிகளை வந்து இவங்க 3ஆம் பாலினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன? அது இஜ்மாவும் மாற்றமான இனி மனித குலம் பார்க்காதது. புரியுதா? அதுவும் என்ன இப்போல்லாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஆண் வந்து என்னவா ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு, அதாவது ஒரு ஆண் வந்து 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவர்கிட்ட கேட்பாங்க,
நீங்கள் என்னவா உங்களை ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை நான் வந்து பொம்பளையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, உங்களுக்கு இப்போ லேடி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். இப்போ பொம்பளைகிட்ட கேட்குறது நீங்கள் என்னவா ஃபீல் பண்ணுறீங்க? நான் வந்து ஆம்பளையாக ஃபீல் பண்ணுறேன். அப்படியா, சரி ஓகே, நாளையிலேருந்து நீங்கள் ஆம்பளை. இப்படி சர்டிஃபிகேட் தராங்க. பாகிஸ்தான் முதற்கொண்டு இருக்குது இந்த கிறுக்குத்தான், இஸ்லாமிய அரசுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எங்கே போய் ஃபசாதில் முடியும்? ஆனால் அதே ஒலிம்பிக்குன்னு வந்து வச்சுக்கோ, இவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பொம்பளையாக இப்படி மாறினவனை கூட வந்து வெளியே துரத்திடுவாங்க. ஏன்னா ஃபிசிக்கல் வந்து ஆம்பளை அது ரொம்ப ஜாஸ்தி. அதான் சொன்னல, இவன் ஓடுற ஸ்பீடுக்கு அவங்க 4 ஒரு மணி கூட ஓட முடியாது. அப்போ அங்கெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கான். புரியுதா? இதெல்லாம் வந்து இஜ்மாவுக்கு மாற்றமான இந்த வாழ்வியல் முறையும் கொண்டு வரக்கூடாது. புரியுதா? காலங்காலமாக சொல்கிறாங்களா? புரியுதா? அது என்ன இருக்கோ அது சில விஷயங்கள் இஜ்மாவை பார்க்கணும். அதுக்குன்னு சில மூட பழக்கங்கள், அதாவது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இஜ்மா வரக்கூடாது. குர்ஆன் ஹதீஸுக்கு ஏற்றது தான் இஜ்மா இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இஜ்மான்னு ஒன்று என்ன நினச்சிக்கூடாது, ஊர் உலகத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிக்கூடாது. ஊரில் எல்லாரும் வரதட்சணை வாங்குறாங்க, அதனால் எங்கள் ஊரில் இஜ்மா ஆகி போச்சு எல்லாம். அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், இஜ்மா. இப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சாராய கடை இஜ்மா, அதிகமான பேர் குடிக்கிறான். இப்போ என்னாச்சு? இப்போ எது கரெக்டு? குடிக்கிறது கரெக்டா? அல்லாஹ்வுடைய வசனம் தான் ஃபைனல். புரியுதா? அல்லாஹ் சொல்கிறது தான் கரெக்டு. நிச்சயமாக தனக்கு இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இது தவிர அனைத்தையும் தான் நாடுகின்றவர்களுக்கு அவன் மன்னித்து விடுவான். எனவே யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார்களோ அவன் வழிகேட்டில் வெகு தூரம் சென்று விட்டான். இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஷிர்க் வைக்கிறத நான் மன்னிக்க மாட்டேன். அதை தவிர மற்றதை தான் நாடுகிறவர்களுக்கு, மற்றதை வரவன் போகிறவனுக்கெல்லாம் மன்னிச்சிட மாட்டேன். அதுலேயும் அவன் என்ன தப்பு செஞ்சான், என்ன சூழ்நிலையில் செஞ்சவனுடைய ஈமான் எவ்வளோ, அவன் எனக்கு எவ்வளோ பயந்தான், இதெல்லாம் பார்த்து அல்லாஹ் ஜஸ்டிஃபை பண்ணுவான். இதுதான் வந்து அல்லாஹ் சொல்கிறான். எனவே யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார்களோ அவன் வழிகேட்டில் வெகு தூரம் சென்று விட்டான். இதில் எதுக்காக இந்த வசனத்தோட இது லிங்க் ஆகுதுன்னா, இதுவும் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, இந்த இஜ்மாவை உடைக்கிறான் ஒருத்தன்னு வச்சுக்குவான், அவனும் அல்லாஹ் வாக்கு பார்க்குறான்னு. உலகமே சேர்ந்து மாங்கான்னு ஒத்துக்கிட்ட விஷயத்த அதுதான் தேங்கான்னு சொல்லி மாற்றினானா அப்போ அவன் யார்? இந்த இயற்கையை வந்து சேலஞ்ச் பண்ணுறான். இத்தனை நாளாக மக்கள் இதைத்தான் நம்பினாங்க, அப்போ அதை மாற்றி நான் புதுசு பேர் வைக்கிறேன். இப்போ மக்காவுக்கு பேர் வச்சது யார்? அல்லாஹ். ஜம்சம் தண்ணிக்கு அல்லாஹ் பேர் வச்சான். புரியுதா? பேர் ஆதம் நபிக்கு பேர் கற்றுக் கொடுக்குறது யார்? அல்லாஹ். அப்போ எல்லா விஷயம் இயற்கைக்கு வந்து ஃபிக்ஸட் பண்ணுறது அல்லாஹ். புரியுதா? ஸோ அந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட இணை வைப்பில் கொண்டு போய் முடிஞ்சிடும். இந்த இஜ்மா உடச்சிங்கன்னா இப்போ சர்வசாதாரணமாக இன்றைக்கி என்ன ஆகி போச்சு, டிஎன்டிஜியில் பரவாயில்ல என்ன ஆகி போச்சு, ஜகாத்துங்கிறது ஒரு பொருளுக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் இருந்த இஜ்மாவை மாற்றிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய பாவம், இது ஷிர்க்குடைய ஒரு அம்சம். இது அவங்க தெரியாமல் செய்கிறாங்க. அவர்கள் அல்லாவை விடுத்து தேவதைகளை வணக்கத்திற்குரியவர்களாக எடுத்துக்கொள்கின்றார்கள். மூர்க்கத்தனம் கொண்ட ஷைத்தானை அவர்கள் வணக்கத்துக்குரியவனாக எடுத்துக்கொள்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து இப்போ இவ்வளோ நேரம் வந்து யூதர்களையும் நயவஞ்சர்களை பற்றியும் அல்லாஹ் பேசிட்டு இருந்தான். இப்போ எங்கே பேசுகிறான்? மக்காவாசிகளை பற்றி பேசுகிறான். இவங்க என்ன பண்ணாங்க? அல்லாவை விட்டுட்டு தேவதைனா என்ன? மலக்குமார்களுடைய பெண் வெர்ஷன். மலக்குல ஆண் பெண்ணே கிடையாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? தேவதை அப்படிங்கிறாங்களா? சூரிய தேவன், தேவதைகளும் இருக்குது, தேவனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க? மலக்குகளில் இவங்க பெண் மலக்குகளை வந்து பெண் பெயர் சொல்லுவாங்க, அதுவும் தேவதைகள் மாதிரி. வணக்கத்திற்குரியவர்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? இபாதத்து செய்கிறாங்க. மூர்க்கத்தனம் கொண்ட ஷைத்தானை தான் அவர்கள் வணக்கத்திற்குரியவனாக எடுத்துக்கிறாங்க. இப்படி அந்த தேவதைகளை வணங்குறாங்க இல்லையா, உண்மையில அது யார் தெரியுமா வணங்குறாங்க? ஷைத்தான்களை தான் வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி இவங்க அதுக்கு பேர் என்ன வச்சுருந்தாங்க? லாத்து, மனாத். இது எல்லாமே வந்து அரபியில் வந்து பெண் பால், இது லேடிஸ் இதை தான் வந்து. அப்போ அதனால் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஷைத்தானை தான் அவங்க வணங்குறாங்க அப்படின்ட்டு. அப்போ இதில் கற்பனை கடவுள்கள் இதை வணங்குறவங்க எல்லாம் யாரை வணங்குறான்? ஷைத்தான். அதே மாதிரி மனோ இச்சை, நம்ம மனசு சொல்கிறபடி கேட்டு நடக்கிறது, இது யார் வணங்குறது? இந்த இபாதத்து யாருக்கு போகும்? ஷைத்தானுக்கு தான் போகும். அப்போ யாராவது இன்னி வரைக்கும் ஷைத்தானுக்கு வந்து செலவு வச்சிருக்கானா? இன்னைக்கு ரியாலிட்டி வச்சுட்டாங்க, அது வேறு விஷயம் வச்சுக்குவோம். வரலாற்றில் சொல்கிறேன், அவங்க வந்து நாங்கள் ஷைத்தானை வணங்குறோன்னு அபூஜஹல் என்கிட்ட ஒத்துருக்கானா? ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஷைத்தானை வணங்குறேன்னு. எந்த அடிப்படையில் ஷைத்தானை வணங்குறோங்கிறான்? நீ அல்லாஹ்வுடைய பாதையை விட்டுட்டு எந்த பாதையில் போனாலும் ஷைத்தானுடைய பாதை. புரியுதா? அல்லாஹ்வுடைய பாதை உனக்கு வந்து ஒரு விஷயம் அது அல்லாஹ் தான் சொன்னா அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கங்கிற ஐடியா இல்லாமல் ஒரு விஷயத்தை நீ செஞ்சினா அதுக்கு பேர் ஷைத்தானுடைய பாதை. அப்போ நீ யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற? ஷைத்தானை பண்ண. குருட்டுத்தனமாக எதை செஞ்சினாலும் அதுக்கு பேர் என்ன? எனக்கு தெரியாதுங்க, ஊரில் எப்படி வழக்கம் அப்படின்னு நீ செஞ்சினா அது பேர் என்ன? இது மனசில் தோன்ற ஒரு விஷயம் சரியா தப்பான்னு கூட நீ பிரித்து பார்க்க மாட்டேன். மனசில் தோணுன்னா செய்வேன். லஞ்சம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா வாங்குவேன். இது நல்லதா கெட்டதா அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. புரியுதா? இப்படி வாழ்றான் பாரு. இவன் வந்து யார்? ஷைத்தானுடைய அடிமை. இவன் ஷைத்தானுக்கு இபாதத் செய்கிறான். இன்னைக்கு ஒரு படி மேலே போய் இன்னைக்கு அந்த இந்த வெள்ளத்தோல் சைத்தான்கள் இருக்குது. அது அல்லாமா இக்பால் சொல்வார், இவங்களுடைய மூஞ்சி வந்து வெள்ளை, உள்ளம் பார்த்தோன்னா கண்ணங்கரையில் இருக்குது. அவங்க இன்னைக்கு நேரடியாக சாட்டனிஸ்ட்டை வந்து வணங்குறாங்க. இதை பற்றி நிறைய பேசலாம். நீங்கள் அவ்வளோ கான்ஸ்பிரசி சடங்குகள். இப்போ நீங்கள் அந்த அமெரிக்காலாம் போனீங்கன்னா சாட்டானிக் சடங்குகள் அவ்வளோ தூரம். ஊட்டியில் வந்து சாத்தானிக் கோயில் இருக்குது, ஈரோட்டில் இருக்குது. ஈரோட்டில் ஒரு போஸ்டர் பார்த்தேன், சாத்தான் அழைக்கிறார் வாங்க அப்படின்னு சொல்லி போஸ்டர் பார்த்தேன். ஃபோன் நம்பர்லாம் அடித்து பேசணும். யாரோ ஒரு ஆள் பேசி என்னங்க சாத்தான்னு சொல்கிறீங்க? ஆமாங்க, சாத்தான் வந்து சுதந்திரத்தை கொடுக்குறாரு.
கடவுள் வந்து இது செய்யாதா அது செய்யாதா போய் பேசாத திருடாத வந்துட்டோம் ஜாலியாக எல்லாம் பண்ணு சாத்தான் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். இதில் இன்னொரு பிரச்சனை வேறு என்னன்னா, இப்போ இந்த வருணுக்கு வந்து நான் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் இல்லையா, அதில் வந்து சாத்தானிக் சர்ச்சுன்னு நான் சொன்னேன். அதுக்கு வந்து ஒரு கிறிஸ்தவ சகோதரர் கோவப்பட்டு ஏன் சர்ச்சுன்னு சொல்கிறேன், சாத்தானிக் மஸ்ஜிதுன்னு சொல்லியா அப்படின்னு. நான் வந்து தம்பி அப்படி இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன். அவனே அதான் சொல்கிறான். நீ போய் கூகுள் அடிச்சு பாரு, சாட்டானிக் சர்ச்சுன்னு தான் அவன் ஓப்பன் பண்ணான். அவன் என்னத்தை ஓப்பன் பண்ணான்னு அதான் நான் சொல்ல முடியும். சர்ச்செல்லாம் சைத்தானுக்கு சொந்தம்னு நான் சொல்லலை. சைத்தானுக்கு சர்ச்சுன்னு சொல்லி தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கான். நீங்கள் போய் பாருங்க. அது வந்து ஆண்டோனியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான், அந்த ஒரு மொட்டத்தலையும் ஒருத்தர் இருப்பான் இப்படி வச்சுட்டு என்ன அப்படி வந்து இந்த நரபலி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரியான கொடூரமான இதெல்லாம் இருக்குது. சாட்டனிக் பைபிள்னு தான் அவன் வச்சிருக்கான். அவன் கிறிஸ்தவ மதத்துக்கு ஆல்டர்னேட்டாக தான் அவன் கொண்டு வரேன் இருக்கான். சிலுவை நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா அவன் சிலுவை வந்து இப்படி தலைகளை இப்படி போடுவான். அதெல்லாம் ஆட் பண்ணிடுவான். சில வீடியோவில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். சாட்டானிக் சர்ச்சுன்னு சொல்லி நான் சொல்லலை. அதாவது கிறிஸ்தவ மதத்தை வந்து கேள்வி பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நம்ம கிறிஸ்தவ சகோதரர்களை வந்து நேசிக்கப்படுங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. சரியா, இது வந்து நாம வந்து வேணும்னு சொன்னது கிடையாது. சாத்தானிக் அது கோயிலும் கிடையாது. அவன் வந்து சொல்கிறது சாட்டானிக் சர்ச் அதுதான் சொல்கிறான். டெம்பிள்னு கூட சொல்கிறது இல்லை, சாட்டானிக் சர்ச் தான் சொல்கிறான். அது அமெரிக்காவில் இருக்குது. இங்கே இப்போ வந்து பல பகுதிகளில் இருக்குது. இன்றைக்கி வந்து அதோட வழிபாடு வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது. பொஹிமியன் கிரியூன்னு நடக்குது. அவங்க எல்லாம் டைரெக்டாக சாத்தானே வணங்குறாங்க. அது ஹாலோவின் ஒரு பண்டிகை இருக்குது. அந்த பண்டிகை பேர் என்ன, சாத்தானுடைய பண்டிகை. சாட்டானிக் வந்து விதவிதமாக சவுதி அரேபியாவில் முதற்கொண்டு சாத்தானிக்கு இது நடக்குது. அப்போது இது ஒரு முக்கியமான மேட்ரு. இன்னைக்கு சைத்தானை வந்து டைரெக்டாகவே வணங்குறாங்க. அவனையோ அல்லாஹ் சபித்திருக்கிறான். அந்த சைத்தானை நீங்கள் வணங்குறீங்க, அவன் நல்லவனா? நான் சாபம் கொடுத்தவன். இவர்கள் பின்பற்றும் சைத்தான் எத்தகையனில் அவன் அல்லாவை நோக்கி கூறினான், உன் அடிமைகளிடம் இருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கினை நிச்சயமாக நான் வாங்கியே தீருவேன். இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அல்லாவால் சபிக்கப்பட்டவன். ஆனால் அல்லாட்ட அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்வீஸ் வந்து நான் வாங்கிக்குவேன் அப்படிங்கிறான். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் சைத்தானுக்குன்னு கொஞ்சம் பகுதியை நம்ம ஒதுக்கியிருக்கோம். சொல்லியிருக்கோம் ஒரு காலத்தில் நம்ம இப்படி இருந்தோம். அப்போ அதெல்லாம் என்ன பண்ணிருந்தோம், சைத்தானுக்கு சர்வீஸ் பண்ணிருந்தோம். புரியுதா? கோவம் வந்து ஏதோ பேசிட்டோம். இப்போ யாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம், சைத்தானுக்கு பண்ணிட்டோம். பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டோம். யாருக்கு சாப்பாடு போச்சு, சைத்தானுக்கு போச்சு. லெஃப்ட்டில் சாப்பிட்டோம், இப்போ யாருக்கு போச்சு, சைத்தானுக்கு போச்சு. அல்ல அவன் தான் சைத்தான் சொல்கிறான். கொஞ்சமாவது நான் அவனை வந்து சைத்தான எனக்கு வந்து அவனை சர்வீஸ் பண்ண வைப்பேன். புரியுதா? அவர்களுடைய நேரத்தில் டைமு ஃபோன் நோண்ட வைப்பேன். இது யாருக்கு டைம் போகுது, வேஸ்ட்டாக போகிற டைமில் யாருக்கு லாபம்? புரியுதா? நம்ம உட்காந்து கிரிக்கெட் பார்க்குறோம், என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோம், இது பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் எங்கே போகுது? நான் உட்பட சொல்கிறேன். எல்லாரும் தப்பு செஞ்சால் ஒத்துட்டு தான் ஆகணும். புரியுதா? அப்போ ஏன்னா நம்மளாலையும் வந்து அந்தளவுக்கு நல்ல செயல்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஒரு கட்டம் வரும்போது நமக்கு வந்து மைண்டு சேஞ்ச் வரும், விளையாடலாம், அது மாதிரி பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே அவர்களுடைய உழைப்பில். அதே மாதிரி துனியாவை நோக்கி ஓடுறது. இது யாருக்கு ஓடுற? சம்பாரி 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 சம்பாரி, எல்லாம் விட்டுட்டு சம்பாரி, தீனை விட்டுட்டு சம்பாரி, எல்லாத்தையும் விட்டுட்டு சம்பாரி. இது எங்கே போகிற? யாருக்கு உழைக்கிற நீ? சைத்தானுக்கு தான். புரியுதா? அவர்களுடைய திறமை இருக்கிற எல்லா திறமையும் வந்து ஒரு யூடியூபர் இருக்கா, நீ வந்து இப்போ உனக்கு வந்து அவ்வளோ அறிவு கொடுத்துருக்கான். அப்படியே ஒரு சொல்கிறேன், சில முஸ்லீம் யூடியூபர் இருக்கிறாங்க. என்ன முஸ்லீம் யூடியூபர் இருக்கிறாங்க, எல்லாம் அவ்வளோ அறிவு கொடுத்துருக்கான், கண்டென்ட் கிரியேட்டிவ் கொடுத்துருக்கான். சில தத்திங்க இருக்குது, அதுங்களை வந்து சும்மா வேணும்னா உசுப்பேற்றி என்ன கண்டென்ட் எவ்வளவுனாலும் அது ஒரு வித்து போனதுங்களாம் இருக்குது. அனாமத்து ஒன்று தெரியுதுங்க. இந்த மாதிரி கூறு கட்டதெல்லாம் விட்டுரு, அது தனி. நல்ல அறிவு இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறான் தெரியுமா, இந்த லைட்டு, இந்த டெக்னாலஜி, இது இப்படி பயன்படுத்தலாம், இதை ஃபேனை இப்படி பயன்படுத்தலாம், இதை பயன்படுத்தலாம். எல்லாம் உனக்கு இதுக்கு தான் அனுப்பணும். பூமியில் உன்னுடைய நேரமெல்லாம் இதிலே செலவு பண்ணிட்டு சொர்க்கம் வேறு உனக்கு கிடச்சிருமா? சரி, நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு சேனல் இருக்கட்டும், நீ விழிப்புணர்வு ஏற்படுத்து. இந்த டியூப்லைட் வாங்குங்க, இந்த டிவி வாங்குங்க, இது வந்து நல்லது, இது கெட்டது, இந்த நல்ல பொருள், இது தரமில்லாத பொருள், டெக்னிக் சொல்லிக் கொடு, வேணான்னு சொல்லலை. அதுவே பொழப்பா உனக்கு? இந்த உலகம் ஏன் படைக்கப்பட்டிருக்கு, இந்த உலகத்துக்கு வந்து நாம் ஏன் வந்தோம், மனிதன் எதுக்காக வந்தான், மனிதனுடைய நோக்கம் என்ன? வெறும் இங்கே இப்போ பொருட்பயன்படுத்துறது தான் மனிதனுடைய நஷ்டமா? அந்த பொருள் வாங்கி ஏமாறக்கூடாதுன்னு நீ சொல்கிற. வாழ்க்கையில ஏமாந்துட்டு இருக்கான, மொத்த வாழ்க்கையும் நஷ்டத்தில் போகுது. அப்போ அல்லாஹ் கொடுத்த அறிவு வந்து இதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்களா? அபூபக்கர்லாம் அப்படி தான் பயன்படுத்துவாங்க. அபூபக்கர் துணி கடையும் தெரியும், தீனும் தெரியும். உமர்லினுக்கு அவருடைய தொழிலும் தெரியும், தீனும் தெரியும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு அவருடைய தொழிலும் தெரியும், தீனும் தெரியும். இது மாதிரி தான் ஒவ்வொரு முஸ்லீம் இருக்கும். இது மாதிரி முஸ்லீம் வாழும். சும்மா சோத்து சாப்பாடு, இது இங்கே நல்லா இருக்குங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அமெரிக்காவில் அது கிடைக்குதுங்க, ஆப்பிரிக்கா இதை அப்புறம் சுற்றி பாருங்க, இங்கே ஒரு இடம் இப்படி இருக்குது, அங்கே ஒரு இடம் இருக்குது. என்ன மிருகத்தனமாக வாழ்ந்து அப்படியே செத்து போகிறதுக்காக ஐடியா கொடுக்குறாங்க. எல்லாரும் முஸ்லீம் சேனல். அறிவு அல்லாஹ் கொடுத்துருக்கான், எதுக்கு பயன்படுத்தணும்? அப்போ உன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் நீ எதுக்கு பயன்படுத்தணும்? உன்னை எல்லாரும் அறிவாளி நம்புறான். நீ வாழ்க்கையில் எந்த பக்கம் உங்களை இழுத்துட்டு போகிற? மெட்டீரியலிசம் நோக்கி இழுத்துட்டு போகிற. கேட்டால் தீனை பற்றி உழைக்க மாட்டேங்க. ஏன்? இங்கே ரிஸ்க் அதிகமாக இருக்குது, இது எங்களுக்கு அறிவு இல்லை. ஏன்? இது இன்ஜினியரிங்கில் மட்டும் அறிவு வந்துச்சு உனக்கு? பிறந்தவொன்னே நல்லா இன்ஜினியர், இது வந்து இது வோல்ட்ஸ், இது ஆம்ஸ், இது அது இதுன்னு கற்றுக் கொடுத்தாங்க. அதெல்லாம் கற்றுக் கொடுக்கல. இப்போ அதாவது அல்ல கேட்பான், இந்த அறிவு நீ எப்படி பயன்படுத்தின? அப்போ அவன் சைத்தான் சொல்கிறான், அந்த அறிவு எனக்கு யூஸ் பண்ணான். இது என்ன துனியாவை அலங்காரமாக்கிட்டான். எனக்கு கலராக லைட் போடுவது எப்படி, எனக்கு லைட் பார்த்து சந்தோஷம், என்ன டெக்கரேஷன், கேக் சூப்பராக செய்வது எப்படி, இது இது என்ன தின்னுட்டு ஆட்டோம், வேறு லெவல். இதை பார்த்து சின்ன பசங்க இறங்குறாங்க. என்ன அதான் சொல்கிறல, இறங்குங்க, நான் வேணான்னு சொல்லலை. தொழிலுக்கு ஒன்று வைங்க, தீனுக்குன்னு ஒன்று வைங்க. நம்ம என்ன பண்ணணும்,
ஷார்ப்பாக இருக்கணும். அதனால் இவன் என்ன பண்ணுவான் இப்லீஸு, நம்ம வாழ்க்கையில் ஒரு பங்கு அவன் எடுத்துக்கிறான், நம்ம காசில் ஒரு பங்கு அவன் எடுத்துக்கிறான், நம்ம டைமில் ஒரு பங்கு எடுத்துக்கிறான், நம்ம திறமையில் ஒரு பங்கு எடுத்துக்கிறான். புரியுதா? அதனால் வந்து இப்லீஸ் வந்து நிறைய நம்மளை வந்து இன்டர்ஃபியர் பண்ணிகிட்டே இருப்பான். இப்போ ரசூலா வந்து இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறாங்க சைத்தானை பற்றி. தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்படும் போது பாங்கு சப்தத்தை கேட்கக்கூடாது என்பதற்காக சப்தமாக காற்று பிரிந்தவனாக ஷைத்தான் புறமுதுகு காட்டி ஓடுகிறான். பாங்கு சொல்லி முடிந்ததும் திரும்பி வருகிறான். தொழுகைக்கு இக்காமத் கூறும்போது ஓடி விடுகிறான். இக்காமத் சொல்லி முடித்ததும் முன்னோக்கி கொண்டு தொழுகையாளி அதற்கு முன்பு வரை நினைத்திராத விஷயங்கள் எல்லாம் அவருக்கு நினைவூட்டி, இதை நீ நினைத்துப்பார், அதை நீ நினைத்துப்பார் அப்படின்னு என்ன சொல்கிறான் சைத்தானு சொல்கிறான். சொல்லி கொண்டு இருப்பான். தொழுகையாளி கடைசியாக என்ன ஆயிடுவார், தாம் எத்தனை ரக்காத்துகள் தொழுதோம் என்று சந்தேகம் ஏற்படும் அளவிற்கு சைத்தான் அவ்வாறு செய்து கொண்டிருப்பான். இதுவும் ஒரு சேட்டை, சைத்தான் இதையும் பண்ணுவான். அப்போ இதே மாதிரி இன்னொன்று நபிஸ்லாம் சொல்கிறாங்க, நபிகள் சொல்லலாம், ஒரு மனிதன் தொழுகையில் திரும்பி பார்ப்பது பற்றி விண்ணப்பப்பட்டது. தொழுகையில் ஒருத்தன் திரும்பி பார்க்குறான், இது சரியா தப்பான்ற ரசூலாட்ட கேட்குறாங்க. இப்போ ரசூலா சொல்கிறாங்க, அது ஒரு அடியானின் தொழுகையில் இருந்து ஷைத்தான் இராஞ்சி செல்லும் ஒரு பகுதியாகும். உங்கள் தொழுகையிலேருந்து திருடிட்டு ஓடுறான் சைத்தானு, திரும்பி பார்க்க வச்சான்ல அந்த நேரத்தை வந்து தொழுகையிலேருந்து உங்கள் தொழுகையுடைய அமலை வந்து அவன் தேடிட்டு ஓடுறான், தொழுகை போச்சு அவுட்டுங்கிறான். புரியுதா? இந்த மாதிரி எல்லாம் சைத்தான் வந்து என்ன பண்ணுவான், நம்ம வாழ்க்கையில் வந்து எஃபெக்ட் பண்ணிட்டே இருப்பான். அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ட்டு. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இது ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பேன். மேலும் நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன். இந்த சைத்தான் என்ன சொல்கிறான், இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஹதீஸ், புகாரில் 608, இது புகாரில் நான் இன்னொரு ஹதீஸ் சொன்னதும் இன்னொரு ஹதீஸ் இருக்குது. சரியா? இந்த மறுபடியும் அந்த குர்ஆன் வசனத்துக்கு வருவோம், அந்த 4வது அத்தியாயம். மேலும் நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன். சைத்தான் வந்து அல்லாஹ்ட்ட சொல்கிறான், நான் அவங்களை வழிகெடுப்பேன், ஆசைகளில் அவர்களை உழல வைப்பேன், ஆசையை தூண்டி விடுவேன். ஐஃபோன் வாங்கலையா, கேடிஎம் வாங்கலையா, RX 130 வாங்கலையா, அதுக்கு அந்த குயிக் த்ராட்டில் போடலையா, அந்த ஆரணை போடலையா, இந்த லைட்டு தொங்க விடலையா, அதை பண்ணலையா, இதை பண்ணலையா, இந்த ஜிம்கி அந்த இது பண்ணலையா, இந்த டெக்கரேஷன் புதுசாக வந்திருக்கேன், மார்க்கெட்டில் புதுசாக ஒரு டிசைன் வந்திருக்கேன், அதை பற்றி ஒன்றும் தெரியலையா, இன்னும் நான் அவர்களுக்கு கட்டளை இடுவேன், நான் ஆர்டர் போடுவேன், அதன்படி அவர்கள் கால்நடைகளின் காதுகளை அறுத்து விடுவார்கள். இதெல்லாம் வந்து காஃபிர்கள் செஞ்சுட்டு இருந்த ஒரு செயலை வந்து லிங்க் பண்ணி சொல்கிறோம். சைத்தான் ஆர்டர் போட்டு இவங்க செஞ்சாங்கன்ட்டு. எங்கேயாவது சைத்தான் நேரில் வந்து இவங்களுக்கு ஆர்டர் போட்டானா? இல்லை. என்னன்னா ஊரில் ஏதோ ஒரு சைத்தானு அந்த காலத்தில் நம்ம ஊரில் பெரியவர்னு ஒரு போர்வையில் சுற்றிட்டு இருந்தால் அந்த சைத்தான் சொல்லிட்டு போயிருக்கும். அந்த சைத்தானை வந்து இவங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அரபுகளில் இந்த ஒட்டகம் இருக்கு இல்லையா, 5 குழந்தை 10 குழந்தை பெற்றுருச்சுன்னு வச்சுக்கோ, ரொம்ப பெருசாயிரும். அந்த ஒட்டகத்தை என்ன பண்ணிடுவாங்க, நேர்ச்சை பண்ணி விட்டுருவாங்க இந்த சிலைகளுக்கு. அது நேர்ச்சை பண்ணி விட்டதுக்கு அடையாளம் என்னன்னா அந்த காதை வந்து அறுத்து விட்டுருவாங்க. காதை அறுத்து அது பொழந்து விட்டுருவாங்க. பொழந்து விட்டுச்சுன்னா அந்த ஒட்டகத்தை வந்து சாமி ஒட்டகம், அந்த ஒட்டகத்தை வந்து யாரும் தொடக்கூடாது, யாரும் அடிக்கக்கூடாது, அதுக்கு சாப்பாடு போடணும், அதுவாக செத்துடணும், அது கறி கூட என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணிடுவாங்க. அப்போது இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, அப்போ இதையும் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான மூட பழக்க வழக்கங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்னா என்ன அர்த்தம், சைத்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, விளக்கு வச்சதுக்கப்புறம் காசு தர மாட்டோம், உப்பு கேட்டால் தர மாட்டோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் வந்திருக்கீங்க, புரியுதா? அது கதவை பிடிச்சிட்டு ஆட்டக்கூடாது, சண்டை வரும், கடன்காரன் வருவான், காக்கா கத்துது, சொந்தக்காரங்க வரும், எல்லாம் என்னது, எல்லாம் சைத்தான் வந்து அவங்க காதுலேயும் ஒன்று கிடைச்சது, அதை நம்ம அப்படியே சப்ளை பண்ணி இங்கே வந்து போயிட்டுருக்கோம். இப்போ இதில் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஃபித்னாவும் இருக்குது. என்னென்னா காது அறுக்கிறது சைத்தானுடைய இது, அதனால் பெண்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, காது குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜமாத் வந்து பிரச்சாரம் பண்ணுது. இதுக்கு வந்து அது சம்மந்தம் கிடையாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பெண்கள் வந்து காதில் வந்து தோடுகள் மாட்டியிருந்தாங்க, அவங்க கழட்டி போட்டாங்க. இதை வந்து ரசூலுல்லாஹ் தடுத்தது கிடையாது. சரியா? மேலும் நான் அவர்களுக்கு ஆணை பிறப்பிப்பேன், அதன்படி அல்லாஹ் படைத்த ஒழுங்கமைப்பில் அவர்கள் மாற்றங்கள் செய்வார்கள். இவன் சைத்தான் என்ன சொல்கிறான், நான் இன்னும் அவங்களுக்கு ஆர்டர் போடுவேன், நீ படைச்சதை அவங்க மாற்றுவாங்க அப்படிங்கிற. அப்போ எதெல்லாம் மாற்றக்கூடாது, செம்மண் வந்து அல்லாஹ் படைச்சது, அப்போ அதை வந்து குழச்சி அதை வந்து ஒரு கல்லாக்கி செங்கலாக்கி அதை ஹீட் பண்ணி இயற்கைக்கு மாற்றமாக வைக்கிறாங்க, இது ஹராம். அப்படியா? அல்லாஹ் மரம் படைச்சான், இந்த மரத்தை அறுத்து துண்டு துண்டாக போட்டு இப்படி ஒரு டேபிள் செய்கிறான், இது அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றிட்டது தானே, இது ஹராமா? இப்படி எடுத்தோம்னு வச்சுக்கோ, உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது, மனிதன் ஆக்கப்பூர்வமாக எதுவுமே செய்ய முடியாது. இது இல்லை பிரச்சனை. அல்லாஹ் எது சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ஃபித்ரத்தை மாற்றக்கூடாது, இயற்கையான சில விஷயங்களை செயற்கையாக மாற்றக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கி வந்து ஹைபிரிட் கூட ஹராம்ன்றாங்க. ஹைபிரிட் ஹராம் கிடையாது, ஏன்னா அது ஒட்டு செடி. அதாவது 40 வருஷம் ஒரு தாய் செடி இருக்கும், அதோட ஒரு கிளை எடுப்பாங்க, அந்த கிளைக்கு என்ன வயசு, 40 வருஷம். அப்போ ஒரு வேர் ஒன்று புதுசாக ஒரு கொட்டையை போட்டு ஒரு வேர் எடுப்பாங்க, இது என்ன வயசு, 1 வயசு. இதை ரெண்டையும் வச்சு அறுத்து கட்டு போடுவாங்க, கட்டு போட்டால் இது 40 வயசுடைய செடி ஆகிடும். செடி துளுண்டு தான் இருக்கும், ஆனால் மரம் வந்து அதுலேருந்து என்ன வரும், மாங்காய் வரும், 2 வருஷத்துலேயே மாங்காய் வரும். ஏன்னா இது 42 வருஷத்துடைய செடி, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், பெருசாக இருக்காது. இதெல்லாம் ஹராம் கிடையாது. ஆனால் எது தெரியுமா ஹராமு, ஜெனட்டிக், அதோடைய ஜீனில் போய் ஆல்ட்ரு பண்ணுறது. இப்போ நீ வந்து தக்காளியில் இப்போ இந்த கடுகில் வந்து ஒன்று பண்ணாங்க, மான்சான்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணுச்சு, கடுகு விதையிலே ஆல்ட்ரு பண்ணாங்க, அது மாதிரி ஆல்ட்ரு பண்ணுறது ஹராம். புரியுதா? ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன், அதோடைய ஜீனில் போய் இது பண்ணுறது என்ன ஹராம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த பிராய்லர் கோழி ஹராமுங்க. பிராய்லர் கோழி அப்படி படைக்கப்பட்டது கிடையாது, அது ஒரு வகை,
புரியுதா? சீக்கிரம் வளர்கிற கோழியில் ஒரு வகை, உதாரணத்துக்கு மரம் எடுத்துக்கோ. சில மரம் வந்து 6 மாதத்தில் சல்லுன்னு வளர்ந்துடும். சில மரம் வந்து 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தான் வரும். தேக்கு மரம்லாம் 20 வருஷம் 30 வருஷம், சந்தன மரம்லாம் 50 வருஷம், இந்த மாதிரிலாம் எடுக்கும். புரியுதா? அப்போ அதே வந்து இந்த நிழலுக்கு வைக்கிறோம்ல, இந்த தக்காளி பழம் மாதிரி சின்ன சின்னதாக இருக்குமே, பட்டையில் வந்திருக்குல்ல, அந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சல்லுன்னு 6 மாதத்தில் நல்லா பெருசாக வந்துடும். புரியுதா? அது மாதிரி இது வந்து வேகமாக வளர்கிற கோழி. அதனால் அந்த கோழியை மட்டும் தனியாக எடுத்து அது சாப்பாடு மட்டும் கொடுத்து அது நல்லா திங்க வச்சு இது வளர்த்துறாங்க. இப்படி ஒரு ரீசன் சொல்கிறாங்க. சரியா? இது கரெக்டாக தப்பா அதெல்லாம் சயின்டிஸ்டுகள் சமாச்சாரம். நான் சும்மா ஒரு விளக்கத்துக்கு சொல்கிறேன். இதில் ஓவராக வந்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இயற்கைக்கு மாற்றமாக ஹராமுன்ன உடனே தோசை ஹராமு, இட்லி ஹராமு, பிரெட் ஹராமு, சட்னி ஹராமுன்ட்டு அப்படி போயிடுறாங்க. பிஸா ஹராமு அப்படிலாம் கிடையாது. செய்யலாம், பண்ணலாம். இயற்கைக்கு மாற்றமாக எதுவுமே பண்ணக்கூடாது. அதே மாதிரி கருத்தடை, அல்லாஹ் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் கொடுத்து அதை என்ன பண்ணக்கூடாது, அதை நீக்கக்கூடாது. இது வந்து அல்லாஹ் ஏற்படுத்தின அந்த படைப்புக்கு மாற்றம். புரியுதா? அது மாதிரி அதே மாதிரி ஓரின சேர்க்கை, ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணுறது, இது என்னது அல்லாஹ் ஏற்படுத்தினதா? இல்லை. அதே மாதிரி துறவரம். புரியுதா? அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொன்ன விஷயத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறதும் ஹராமு. அல்லாஹ் வந்து இப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறத மாற்றி பயன்படுத்துறதும் ஹராம். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு ஹதீஸ் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் பனி இஸ்ராயீல்கள் ஒருத்தர் தான். அவன் என்ன பண்ணியிருக்கான், மாடு மேலே ஏறி உக்காந்துட்டு போன்னு சொல்லிட்டு அவன் போட்டு ஜாட்டையை போட்டு அடிக்கான். அப்போ மாடு வந்து திரும்பி பார்த்துட்டு, என் வேலை இது ஒன்றும் கிடையாது, ஒழுங்காக இறங்கி அது குதிரை இருக்குது, நீ அது குதிரையை பார்த்துக்கோ, சரியா? என் வேலை இது கிடையாது, எனக்கு வந்து உழுவுறது தான் வேலை, எனக்கு வந்து ஹெவியான லோடு கொடுக்குறது தான் வேலை. அது வந்து டிராக்டர் மாதிரி, அதாவது லாரி வந்து மேலே வச்சுன்னா அது இழுத்துட்டு போகும், டிராக்டர் வந்து பின்னாடி வச்சுன்னா அது புல்லிங் சக்தி மட்டும்தான் இருக்கும். இது மாடு வந்து டிராக்டருக்கு நான் வேலை தான் செய்யும். மாட்டு வண்டி நீ கட்டி வச்சுன்னா அது இழுத்துட்டு போகிறதுல மட்டும்தான் இருக்கும். சுமந்துட்டு போகிறது, உட்காந்துட்டு போகிறதுக்கு அது ஆள் கிடையாது. அதுக்கு எது, கழுதை, குதிரை, ஒட்டகம், இதுதான் அது. அப்போ மாடு திரும்பி பார்த்தா அப்போ சொல்லிச்சு அந்த பனி இஸ்ராயீல்காரன், அல்லாஹ் எனக்கு என்ன இதுக்காக படைக்கலை. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இது மாடு பேசுனது நானும் அபூபக்கரும் உமரும் நம்பினோம். இது ஒரு காலத்தில் நடந்தது, மாடு பேசிச்சு, ஆனால் நான் இதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வந்து செய்கிறாங்க. அப்போது அல்லாஹ் எதுக்கு எந்த வேலைக்குன்னு நியமித்தானோ அந்த வேலையை மாற்றி செய்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு அதுக்கு அப்படி பண்ணுறதுக்குடைய இது என்ன, அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு தெரியாதுங்க இதை என்ன செஞ்சணுன்ட்டு, எங்களுக்கு தானே தெரியும் கரெக்டாக அதை எப்படி பயன்படுத்தணும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஆண்களுடைய வேலை அல்லாஹ் வந்து சொல்லிட்டான், ஆணுடைய வேலை சம்பாதிக்கணும், அவன் தான் வீட்டை விட்டு வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வரணும். இன்றைக்கி பெண்களுடைய வேலை குடும்பங்களுக்காக, குழந்தை வளர்ப்பு, புரியுதா, வீடுடைய நிர்வாகம், இது அமைதியான வீடு, இப்படி தான் இருக்கும். அது ஆணுடைய வேலை குழந்தைய ஹேண்டில் பண்ணுறது ஆணுடைய வேலையா? இன்றைக்கி வந்து நீயா நான் நிகழ்ச்சியில் வந்து பெண்கள் வந்து சொல்கிறாங்க, நான் 40,000 சம்பாதிக்கிறேன், நீ 30,000 சம்பாதிக்கிறேன், நீ என் வீட்டுக்கு வா, என் துணி துவைச்சி போடு, என் குழந்தைய பார்த்துக்கோ. சரி ரைட்டு, குழந்தைய பார்த்து பால் எப்படி கொடுக்கும், தாய்ப்பாலுக்கு எங்கே போவோம்? ஃபித்ரத்தை மாற்றுறீங்களா? இன்றைக்கி வந்து கூச்ச நாச்சம் இல்லாமல் மாற்றுறாங்க. இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து ஆர்டர் போடுறாங்க, எங்கே போகணுன்ட்டு, கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுது. நீ கீழே கரையெல்லாம் அங்கெல்லாம் போனோம்னா நிறைய முசீபத்துங்க. என்ன, மாப்பிள்ளையை வெளியே இழுத்துட்டு வந்துடும். அதெல்லாம் சில ஊருங்கள் இருக்குது, அதுக்குன்னே ஃபேமஸ். கட்டி கொடுத்தா போயிட்டு கொஞ்ச நாளில் மாப்பிள்ளை இழுத்துட்டு இங்கே வந்துடும். அது மாதிரிலாம் நிறைய ஊர் இருக்குது. இதெல்லாம் வந்து வீட்டு வேலை செய்கிறது அல்லாஹ்வுடைய பெண்களுடைய வேலை. இதை வந்து என்ன பண்ணுறது, ஆண்களை வந்து வச்சு வாங்குறது, இப்படி மாற்றி இப்படி பண்ணுறது இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்னது, மோசமானது. இதில் வந்து இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு கேடு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா, இந்த ஓரின சேர்க்கையாளர் இருக்காங்களா, அவனுக்கு வந்து இந்த மீட்டிங் இது நடத்துகிறானுங்க, ஊர்வலம், ப்ரைடு ஊர்வலம். என்ன, நான் ஒரு ஆண் ஓரின சேர்க்கையாளன் ப்ரைடு, ஏண்டா நாங்கள் என்றைக்காவது ஆம்பளையாக இருக்கணும், நாங்கள் ஊர்வலம் நடத்தியிருக்கோமா? உங்களுக்கு மட்டும் என்ன நடக்குது? இப்போ இத்தனை நாளாக வந்து நாங்கள் ஃபேமிலியாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஃபேமிலி மேன்லாம் ஊர்வலம் நாங்கள் நடத்தி, நாங்கள் ப்ரைடு ஃபேமிலி மேன், ப்ரைடு ஃபேமிலி உமன், நாங்கள் இதற்காக பெருமைப்படுகிறோம். இவன் எதுக்கு பெருமைப்படுறான்? இவனை ஊரே திட்டுது, அதனால் இவன் பெருமைப்படுறான். பெருமைன்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு கலராக கொடியை வச்சுக்கிட்டு சென்னையில் நடக்குது இந்த கூத்து, புரியுதா? இப்போ இந்த சேட்டையெல்லாம் வந்து பெண்களை இறக்கி விட்டுட்டு இன்னைக்கு பெண்கள் ரொம்ப சின்ன பின்னப்படுறாங்க. நாளைக்கு மறுபடியும் இதே ஆயத்தை ரிப்பீட் பண்ணணும். எவன் அல்லாஹ்வை விட்டு இந்த ஷைத்தானை தன்னுடைய நண்பனாகவும் பாதுகாவலனாகவும் எடுத்துக்கொள்கிறானோ அவன் அப்பட்டமான இழப்புக்குரியவன் ஆவான். இப்போ இந்த ஷைத்தானை வந்து யார் வந்து ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறாங்களோ, இது மாதிரி அல்லாஹ் எதுக்கு எதை பயன்படுத்தணுமோ, புரியுதா, அந்த இதை மாற்றி செஞ்சா அவன்லாம் யார், ஷைத்தானுடைய நண்பன், அவன் அப்பட்டமான இழப்புக்கு போவான். இன்றைக்கி இந்த உலகம் மிகப்பெரிய சவாலில் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி வந்து ஹியூமன் ரைட்ஸ் எல்லாமே நாசமாக போட்டு, இன்னும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து நாசமாக போகுது. இது ஒரு தனி சப்ஜெக்டாக பேச வேண்டிய விஷயம். ஜப்பான்லலாம் எவனும் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான், அதுக்கு பதிலாக வந்து டூல்ஸ் விற்கிது. என்ன அவ்வளோ கேவலமாக, மிருகத்தை விட மோசமாக போய் நாசமாக போயிட்டானுங்க. இன்றைக்கி வெறும் வயசானவர்கள் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷன் இல்லை, இன்னும் 2-3 தலைவர் போச்சுன்னா ஜப்பான் நாடே அழிஞ்சிரும், அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க. சரி, இது இந்த இடத்துலேருந்து மறுபடியும் நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.